வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழ குழம்பு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். மாம்பழம் துண்டும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மாம்பழ துண்டம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியிலே மாம்பழம் வேகட்டும். இந்த பக்கம் மாம்பழம் வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். நம்ம வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரே ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன கட்டி பெருங்காயம், காரத்துக்கு 3 வரமிளகா, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன். இப்போ இந்த ஸ்டேஜில் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு. ஆஃப் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம். வறுத்த சாமான் நல்லா ஆறிடுத்து. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி தண்ணியில் மாம்பழம் நல்லா வெந்திருக்கும். தெரியுதா உங்களுக்கு? நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம குழம்புக்கு தாளிக்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். அப்படியே அந்த குழம்புல சேர்த்துருவோம். என்னுடைய மாம்பழ குழம்பு ரெடி. நம்மளுடைய மாம்பழ குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். மாம்பழம் இருக்கும்போது டக்குன்னு பண்ணிடலாம். இது நல்ல சுடசாதத்தில் பிரச்சனை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், புளிப்பும் இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெந்தயத்தோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல மாம்பழம் வச்சு இந்த மாதிரி மாம்பழ குழம்பு நிறையா பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணல, வறுத்தரைச்சி உளுத்தம்பருப்புலாம் வறுத்தரைச்சி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.